ஹலோ, எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எல்லாருக்குமே என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி விமென்ஸ் டே. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பர் 4 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நம்பர் தான் போல. எப்போ பார்த்தாலும் 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க, 4 விஷயத்த கற்றுக்கோ, 4 பேரை கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறங்காட்டிக்கும் அந்த நம்பர் 4 அப்படிங்கிறதுக்கு எப்பயுமே கொஞ்சம் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 விஷயத்தை தான் இந்த விமென்ஸ் டேயில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்பர் 1 என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம எல்லாருமே விமனாக பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யாருமே தயவு செஞ்சு சங்கடப்படாதீங்க. நமக்கு நிறைய வேல்யூ இருக்குது, ஆட்டிடியூட்ஸ் இருக்குது, நம்ம ப்ரைடாக ஃபீல் பண்ண வேண்டியவங்க. அதை நம்ம எப்பயுமே கொண்டாடணும். அதே சமயத்தில் யாருக்காகவும் நம்ம ஸ்டாண்டர்டையும் நம்மளுடைய ரெஸ்பெக்டையும் டிக்னிட்டியும் விட்டு கொடுக்காதீங்க. இதை நான் எங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். நம்பர் 2 செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இப்போ நிறைய பெண்கள் படிக்கிறதுலே ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ எப்பயுமே படிப்பை முதன்மையாக வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் வேலைக்கு போய் உங்கள் கையில் சம்பாத்தியம் வரணுங்கிறத 2வது வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நமக்கே நம்ம ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், போல்ட்னஸ் இது எல்லாமே வரும். ஸோ அதுலேருந்து நம்ம எல்லா காசையும் ஃபேமிலிக்குன்னு பண்ணுறதை விட, நமக்குன்னு அதில் கொஞ்சம் பங்கை எடுத்து வச்சு கொஞ்சம் செலவு பண்ணி பாருங்களேன். அதில் ஒரு தனி சந்தோஷம் வரும். இன்னும் நிறைய செய்யணும், நிறைய சம்பாதிக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை வரும். ஸோ அதுவும் நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டை கொடுக்குது. இதை எனக்கு கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணி சோனியா. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதும். நம்ம லைஃப்பில் மேலே எங்கேயோ போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு என் 2 தங்கச்சிக எனக்கு உதாரணம். ஸோ அவங்கக்கிட்ட தான் அந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். நம்பர் 4 இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஏர்ன் பண்ணுறோம், நம்ம நிறைய லேர்ன் பண்ணுறோம். ஆனால் அதே சமயத்தில் நமக்காக இப்பயும் சேர்த்திட்டே இருக்காமல், நம்மளுடைய சேலரியிலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட்டை மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறதுல நம்ம நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இதை நான் மற்றவங்கன்னு சொல்கிறது ஃபேமிலி அப்படின்னு சொல்ல வரல, இது ஒரு கம்யூனிட்டிக்காக. அப்படி செலவு பண்ணி பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமும் வரும். கண்டிப்பாக நம்ம பாக்கெட் என்றைக்குமே காலியாக இருக்காது. இதை எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு சுதா மேம். ஸோ இந்த 4 விஷயத்தை தான் நான் கற்றுக்கிட்டேன். நம்மளை யாருமே செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லி ஆசைப்படாதீங்க. செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விமென்ஸ் டே அன்றைக்கி மட்டும்தான் உங்களை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஆஸ் யூஷுவல் பாத்திரம் தேய்க்கணும், துவைக்கணும், சமைக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், இதே வேலை தான். அதுக்கு பதிலாக பெஸ்ட்டு நம்மளே ஒரு நாளும் செலிப்ரேட் பண்ணணும். இதை யார் சொன்னாங்கன்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, நான் தான், டயானா. ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி விமென்ஸ் டே. இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், மற்றவங்கள ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.